ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த 3 வீடியோ வெயிட் லாஸ் ஜர்னி பற்றின ஒரு 3 வீடியோ வந்து நிறைய பேர் நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு வந்து நியூவாகவும் நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ணியிருந்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து என்னுடைய ஒன் டே ரொட்டீனில் வந்து தான் ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ஒன் டே ரொட்டீன் தான். அந்த ரொட்டீன் கூடயே கேட்டனால சரி நம்மளும் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ ஒரு 10,700க்கு மேலே போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த வீடியோலாம் நம்மளை நம்பி பார்க்குறாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக ஃபுட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து இட்லி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த டைம் வந்து மாவு தீந்துருச்சு, ஊற வச்சுருக்கேன். அன்னைக்கு டேயில் தான் மாவாட்டுற வேலையும் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம கிரைண்டரில் மாவு போட்டோன்னா ஒரு 3 மணிக்குள்ளே ரெடி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் ஜர்னின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே முடிஞ்ச அளவு தண்ணியை வந்து நிறையா குடிங்க. அதுவும் இப்போல்லாம் குளிர்காலம். இங்கே பூனேயில் வந்து சரியான மழை. வீட்டை விட்டு வெளியிலே போக முடியல. இந்த 1 வீக்காகவே நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதனால் தண்ணி வந்து நிறைய குடிங்க. அதுவும் வெயிட் லாஸ் பண்ணும் பொழுது உடம்புக்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் தண்ணியை வந்து கம்மியாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி 20 கிலோ இருந்தீங்கன்னா 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி வந்து கம்பல்சரி குடிக்கணும். அப்போ உங்கள் வெயிட் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 3.5லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நார்மலாகவே ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி நிறைய குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தலைவலி வராமல் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுனா. நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் சப்பாத்திக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மாவை ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் தான் ரெடி பண்ணினேன். நாங்கள் சனிக்கிழமை வந்து நான்வெஜ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் முட்டைக்கு பதிலாக இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பில் வந்து பண்ணுனா எங்களுக்கு ஒரு வேளைக்கு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சரியாக போகும். நான் வந்து ஒரு 2 கப் எடுத்து சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். இது வந்து எல்லாருக்குமே நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர் தானே. எண்ணெய் ஊற்றி அப்புறம் வெங்காயம் போடுறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது, தக்காளி போடுறது. தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிட்டேன்னா கரம் மசால், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வீட்டு மசால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய மசாலா எல்லாம் இருக்கும். மல்லித்தூள் வந்து கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் என்னோட சமையலில் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஜீரகம், சோம்பு, மல்லித்தூள், மிளகு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் தவிர்த்து உடம்புல வந்து நல்ல டைஜஷன் ப்ராசஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இந்த மல்லித்தூள்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். வாசனைக்கும் தவிர்த்து மருத்துவ குணங்களும் அதில் நிறையா இருக்குது. அதனால் என்னுடைய சாப்பாட்டில் வந்து கண்டிப்பாக இது அதிகமாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மூடி போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சோயா சாங்ஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கும் பொழுது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலையை சேர்த்து நல்லா கிளறிட்டு இறக்கிட்டிங்கன்னா டேஸ்டியான சோயா சாங்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை தண்ணி கம்மியாக ஊற்றி வறுவல் மாதிரியும் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்றனால தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊற்றி பண்ணினேன். உங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினா கொஞ்சம் நல்லா ட்ரையாக கிடைக்கும். நான் தண்ணி நிறையா ஊற்றினனால கொஞ்சம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு வந்து நான் மாவு பெனையும் பொழுதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி பிசையும் பொழுது தான் கையில் வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக பெனையும் பொழுதே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பண்ணுறனால, இப்போ சப்பாத்தி சுடும் பொழுது எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எண்ணெயை வந்து நல்லாவே கம்மி பண்ணுறது வந்து நம்மளுக்கு உடம்பு குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எண்ணெயை வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்தியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் பண்ணுனேன். ஃபஸ்ட்டு ஒரு 4, 5 சப்பாத்தி கிட்ட ஹஸ்பண்டுக்காக எண்ணெய் ஊற்றி சுட்டுட்டு, எனக்கு சாப்பிடும் பொழுது எண்ணெய் இல்லாமல் 2 சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துப்பேன். நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி சுடுறது வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாமல் சுடுறது கொஞ்சம் ரொட்டி மாதிரி வர்றன்னு தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஆனால் நம்ம வெயிட்டை கம்மி பண்ணணுன்ற முடிவு பண்ணிட்டா சில விஷயங்கள் எல்லாமே நம்ம தவிர்த்து தானே ஆகணும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது கார்போஹைட்ரேட் வந்து அதில் ரொம்ப கம்மி தான். ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இன்னைக்கு வேறு சனிக்கிழமை இல்லாமல் வேறு நாளாக இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு சட்னி பண்ணிவிட்டு முட்டை வேக வச்சு வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சோயா சங்க்ஸ் பண்ணி இவ்வளோ டைம் வந்து எடுத்துருச்சு சனிக்கிழமைன்றனால. இதே வேறு நாளாக இருந்ததுன்னா சப்பாத்தி, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சட்னி வச்சு சிம்பிளாக என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிருவேன். இதே தோசையாக இருந்ததுன்னா 2 தோசைக்குமே மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு 2 முட்டை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துப்பேன். மேக்ஸிமம் நான் சட்னிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து வேர்க்கடலை சட்னி தான். அது பண்ணுறதும் ஈஸி. அதுக்கப்புறம் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ நான் மார்னிங்கே சட்னி ரெடி பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சேர்த்தே பண்ணிடுவேன். மார்னிங்கும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் வந்து நான் அதவே வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் நின்று கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்கணும். அதுக்கப்புறம் குழந்தைங்கள பார்க்கறனால டைமே கிடைக்க மாட்டுது. அதனால் முடிஞ்ச அளவு நான் அதிகமாக பண்ணுறது இந்த வேர்க்கடலை சட்னி. அப்பப்போ வந்து தேங்காய் சட்னி பண்ணுவேன், தக்காளி சட்னி பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக பண்ணுறது வந்து வேர்க்கடலை சட்னி தான். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் மேக்ஸிமம் வந்து என்னுடைய டே ரொட்டீனில் வந்து மார்னிங்கும் நைட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மத்தியானத்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணுவேன். ஏன்னா மத்தியானம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது. அதனால தான் மத்தியானம் வந்து முடிஞ்ச அளவு 2 பொரியல் கூட வச்சுருவேன். சாதம் கம்மியாக சாப்பிட்டுட்டு காய் வந்து நிறைய சாப்பிட்லாம். அந்த கான்செப்டில் வந்து மத்தியானம் காய் வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்தே பண்ணிடுறது. அன்னைக்கு என்ன பண்ணினேன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்காயை வந்து தொக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் தான் பார்த்தேன். நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் வெங்காயம், தக்காளி எல்லாம் அறுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இந்த இன்ன வரை பார்த்தீங்கல்ல எப்படி அமைதியாக உட்காந்து நல்ல பையன் மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தான்ல. சரிடி நீ உட்காந்துரு, நான் அம்மா போய் உள்ளே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு என்னடா ரொம்ப நேரம் ஆச்சு பிள்ளை சவுண்டு போடாமல் இருக்கேன்னு வந்து எட்டி பார்க்குறேன். ஒரு டப்பா கம்முங்க அங்கே டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து நான் கீழேயே வச்சுருந்தேன். அந்த கம்மெல்லாம் எடுத்து தலையில் ஊற்றியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, கையோடு கூட்டிகிட்டு போய் அப்படியே குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நான் கிச்சனில் ஏதாவது ஒரு வேலை பார்த்தேன்னா சைடில் இவங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால தான் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் அப்படியே நடந்துகிட்டே இருப்பேன். இதிலே வந்து எனக்கு பாதி எனர்ஜி போயிடும். அப்படி இருந்துமே லஞ்சுக்கு வந்து எப்படியாவது ஒரு வழியாக இவங்களோட அடித்து பிடிச்சினாலும் ரெடி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். நார்மலாக வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவோம். சிலர் வந்து முட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய், கொஞ்சம் ஜீரகமும், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறேன். ஏன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கணும்ல. அதுக்கு தான் வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்குமே வந்து மல்லித்தூள், வீட்டு மசால், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசால், கொஞ்சம் சில்லி பவுடர் இது மட்டும்தான் சேர்த்துருந்தேன். வேறு எதுவும் சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த
பாத்திர சூடுக்கும் நம்ம எண்ணெய் சூடுக்குமே வந்து அந்த மசாலா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து அந்த மசால் வாசனையெல்லாம் போயிடும். இதை அப்படியே சைடில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். திரும்ப பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எப்போவுமே புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் எப்போ புளிக்குழம்பு, எந்த மீன் குழம்பு எந்த புளிக்குழம்பா இருந்தாலுமே கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணும் பொழுதே சூத்தை எதுவும் இருக்கா என்னன்னு நல்லா பார்த்து இந்த மாதிரி அப்படியே முட்டை ஷேப்பில் நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் முடிஞ்சளவு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா அந்த எண்ணெயில் பட்டதுமே நம்ம கையிலெல்லாம் தெரிச்சிரும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்து புளி ஊற வச்சுருந்தேன். புளியையும் நான் சேர்த்துக்கிட்டேன். புளியை வந்து இப்படி டைரெக்டாக கரைச்சி சேர்க்கக்கூடாதுன்னு எங்கள் அத்தை எனக்கு நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த புளியில் வந்து இந்த கொறுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் நான் டைரெக்டாக கரைச்சி சேர்த்துட்டேன். இல்லாட்டினா 3, 4, 5 டைம் வந்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் தான் குழம்புக்கு வந்து சேர்க்கறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புளியெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சா காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிரும். கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையா தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து பண்ணுங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா நல்லது. நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டு பண்ணினேன். ஏன்னா அப்போ தான் இந்த காய் வந்து கொஞ்சம் வதங்கும். அதுக்காக தான். காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி நல்லா வதக்கி, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, சேம் அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கினோம்ல அதே எண்ணெயிலே திரும்ப வந்து கடுகு, ஜீரகம், சோம்பு இது 3மே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கும் நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கிட்ட நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த டயத்தில் உங்களுக்கு வேணும்னா பூண்டையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் அதெல்லாம் சேர்க்கலை. சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்புமே நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசால் வாசனையெல்லாம் போய் குழம்பு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி நீங்கள் வந்து சேர்த்து ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றினா கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கும். நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றி பண்ணினேன். இறக்கும் பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையோ இல்லாட்டினா கஸ்தூரி மேத்தி இலையோ சேர்த்து நம்ம கிண்டிட்டு இறக்கிட்டோன்னா டேஸ்டான கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சைடில் வந்து இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை வந்து நல்லா சாப் பண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த தொக்கு வந்து நல்லா இருக்கும். இதுவும் சீக்கிரமாக வந்து வெந்துடும். தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முருங்கைக்காயை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்புமே இப்போ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் உப்பு பத்தாட்டினா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மசால் என்ன சேர்த்தேன்னா, அதே மாதிரி தான் மஞ்சள் தூள், கொஞ்சம் வத்தத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக வீட்டுத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா கொஞ்சம், இவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சில்லு நல்லா வலுவலுன்னு அரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சில்லு வந்து சேர்க்கும் பொழுது அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். முருங்கைக்காயோட சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் சாறு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கிண்டுங்க. ஏன்னா கீழே பிடிச்சிரும் தேங்காய் சேர்த்துருக்கனால. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி அந்த சாறு, அந்த முருங்கைக்காயும் நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸ் எல்லாமே சேர்த்து முருங்கை சாறில் நல்லா இறங்கி நல்லா இருக்கும். காய் வந்து ஒரு 90% கிட்ட வெந்தால் போதும். முழுசாக வெந்துருச்சுன்னா
குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது அது நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு 95% கிட்ட வெந்தா போதும். நம்ம ஆல்ரெடி அங்கே எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வேற மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அதிலே காய் வந்து முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 95% கிட்ட நல்லா வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கூட நான் இன்னும் கூட டீட்டெயிலாகவே நான் வந்து ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கும். இதுக்குன்னே முருங்கைக்காய் தொக்குன்னே சொல்லி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூன் லன்ச்சு வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது. மத்தியானம் காலையில் பண்ணுனா கொஞ்சம் சோயா சாங்ஸ் இருந்ததுல, அதையும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம், காரக்குழம்பு, நம்ம ரெடி பண்ணுன முருங்கைக்காய் தொக்கு வச்சு லன்ச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு காய், இந்த காய்ன்னு தான் இல்லை, எந்த காய் வேணாலும் சமைக்கலாம். எல்லா காயிலையுமே நல்ல பெனிஃபிட் இருக்குது, நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னது? காலிஃப்ளவரு, முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் எந்த காய் வேணாலுமே நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயுமே வந்து ஒரு 95% கிட்ட வெந்தால் போதும். கத்திரிக்காயுமே ஃபுல்லாக வெந்துச்சுன்னா குழஞ்சிரும். ஒரு 95% கிட்ட வேக வச்சு நம்ம அடுத்தடுத்து சூடு பண்ணையில் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னுடைய லன்ச்சை வந்து இந்த மாதிரி தான் நான் கம்ப்ளீட் பண்ணினேன். ஹஸ்பண்டுக்குமே இந்த மாதிரி தான், எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். பசங்களுக்கு மட்டும் இது வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்களுக்கு வந்து முட்டை வேக வச்சுருந்தேன். சாதம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி காரம் இல்லாமல் நெய் போட்டு நல்லா பெனஞ்சு முட்டை வச்சு ஊட்டியாச்சு. இந்த பசங்க காய் தான் சாப்பிட மாட்றாங்க. எப்படி அவங்கள சாப்பிட வைக்க போகிறேன்னே தெரியல. 2 காய் தான் சாப்பிட்றாங்க. ஒன்று வந்து பீட்ரூட்டு, இன்னொன்று வந்து கேரட்டு. இது தவிர்த்து வேறு எந்த காயும் சாப்பிட மாட்றாங்க. நானும் கொடுத்து தான் பார்க்குறேன், சாப்பிட மாட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து காலையிலே மாவெல்லாம் ஆட்டி சாப்பாட்டு வேலை முடிஞ்சதுமே மாவு போட்டு சைடில் ஆட்டிக்கிட்டே தான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். மாவுமே நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. இந்த டைம் என்னென்ன போட்டிருந்தேன்னா, கொஞ்சம் கேரளா மட்டரிசி, அதுக்கப்புறம் சிகப்பரிசி, இட்லி அரிசி போட்டு தான் இன்றைக்கி வந்து மாவு ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் இட்லி வந்து எப்போவுமே கொஞ்சம் கலராக தான் இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஒயிட் கலர் இட்லி எங்கள் வீட்டில் பார்க்குறது ரொம்ப ரேரு தான். ஏதாவது ஒன்று போட்டு எங்கள் இட்லி வந்து கலராக தான் இருக்கும். ஒயிட்டு கலர் இட்லி எப்பயாவது ஒரு டைம் ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுறது. இல்லாட்டினா இதை மாதிரி தான் ஏதாவது கவுனி அரிசி, கம்பம், சோளம், ராகி அந்த மாதிரி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் கேரளா அரிசியும் சிகப்பரிசியும் போட்டு தான் இட்லி ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நிலக்கடலை சட்னி தான் பண்ணேன். சட்னிக்கு வந்து வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம வறுக்கும் பொழுதே கொஞ்சம் சின்ன சைஸ் அளவு புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, நம்ம வந்து வரமிளகா சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லாட்டினா பச்சை மிளகாவும் சேர்த்து பண்ணலாம். நான் வந்து பச்சை மிளகா தான் சேர்த்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். அதுவும் போல் இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி எல்லாம் அரைச்சாச்சு. இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இட்லியை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக தட்டுலேயும் ஒட்டாமல் டேஸ்ட்டான ஒரு இட்லி வந்து ரெடி ஆயிரும். என்னோடய டே ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுட்டுமே இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து முட்டை வந்து கம்பல்சரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றனால தான் சோயா சாங்ஸ் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் மார்னிங்கும் ஆஃப்டர்நூனுக்குமே முட்டை வந்து கம்பல்சரி இருக்கும். நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக இட்லி, தோசை வச்சு ரெடி பண்ணிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெயிட் லாஸுக்குன்னு சொல்லி தனியாக சாப்பாடு ரெடி பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டே நான் சொன்ன மாதிரி அந்த சார்ட்டை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கா, ஃபைபர் கண்டென்ட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சாப்பிட்டாலே போதுமானது தான்.